அன்பு நேயர்களே, உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி. அமிர்தா ஜோதிடரின் சார்பாக உங்களை சந்திக்கிறோம். நம்ம இப்போ வருகின்ற மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுது இல்லையா? அந்த சனி பயிற்சியில் இந்த 12 லக்னங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டே வர்றோம். அதாவது மேஷம் முதல் மீன லக்னம் வரை இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கன்னியா லக்னம்னு சொல்கிறோம் இல்லையா? கன்னி ராசியில் பிறந்த கன்னியா லக்னம். அந்த கன்னியா லக்னத்தில் பிறந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்த வாழக்கூடிய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு அதிபதி புதன். அந்த புதன் அதிபதி கொண்ட கன்னியா லக்னக்காரங்களுக்கு புத்தி கூர்மை உள்ளதாக இருப்பார்கள். படித்தவர்களாக இருப்பார்கள், புத்தி கூர்மையாக இருப்பார்கள். அந்த மாதிரி உள்ளவங்க தான் இந்த கன்னியா லக்னத்தை பிறந்தவங்களுக்கு. இவங்களுக்கு 2ஆம் அதிபதியாக சுக்கிரன் வருவார். இந்த கன்னியா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் அதிபதி வருவார். இவர்கள் கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்புகிறவர்களும் இருப்பாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, அதாவது புதிய பொருட்கள் வாங்கி சேர்ப்பதில் இவங்களுக்கு மிச்சம் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 2 வீலர் 4 வீலர் இதெல்லாம் வாங்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவார்கள். இப்போ உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இப்போ சனி வர போகிறாரு. ஏற்கனவே கன்னியா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ 7 களத்திர ஸ்தானம்னு சொல்கிறது 7ஆம் இடத்தில் இப்போ சனி சஞ்சாரம் பண்ண போகிறார். 7ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணாலும் களத்திர ஸ்தானத்தில் வந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ பாதிப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா இந்த சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல தானே உட்கார்றாரு. அதனால் 7ஆம் இடத்துல உட்காந்து குரு வீட்டில் தானே வர்றாரு. அதனால் அவ்வளோ பாதிப்பு உங்களுக்கு கொடுக்க மாட்டார். இந்த கன்னியா லக்னத்துக்கு நேர் 7ல் குரு, அந்த குரு வீட்டில் இப்போ சனி வர போகிறாரு. அதனால் நீங்கள் பயப்படுத்த வேண்டியதில்லை. இப்போ உங்கள் லக்னாதிபதி புதன். அந்த புதனுக்கு அதிபதி விஷ்ணு, மகாவிஷ்ணு. நீங்கள் எங்கே போனாலும் சரி பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. பொதுவாக எல்லா கடவுளையும் வணங்கலாம். ஆனால் பொதுவாக இந்த கன்னியா லக்னத்துக்காரங்க பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பெருமாள் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த காரிய தடைகள்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ கல்யாணத்துக்கு ஏற்கனவே ஜாதகம் வெளியே கொடுத்துருப்பீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி தடைகள்லாம் வந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ 7 வர்றதுனால சில பேருக்கு அந்த மாதிரி பாதிப்பு இருப்போன்னு ஒரு பயம் வரும். ஆனால் அந்த பயம் வேண்டாம். ஏன்னா அது குரு வீட்டில் வர சனிங்கிறதுனால உங்களுக்கு நன்மையே செய்யும். பொதுவாக நீங்கள் இந்த லக்னத்துக்கு உடையவர்கள், கன்னியா லக்னத்துக்கு உடையவர்கள் எப்போவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருமாளை நீங்கள் எப்போ போனாலும் வேண்டிக்கிட்டு போங்க. அது கை மேலே உங்களுக்கு பலன் கொடுக்கும். எப்போவுமே நீங்கள் தெய்வ வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்கள் லக்னத்தில் பிறந்தவங்க. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது யாரை பார்த்தாலும் தெரிஞ்சிடுவாங்க. ஏன்னா இந்த கன்னியா லக்னத்தில் இருக்கிறவங்க பாருங்கள், ஏதாச்சும் ஒன்று நெற்றிக்கு அடையாளமாக வச்சுருப்பாங்க. ஒரு குங்குமமோ சந்தனப்பட்டோ இல்லை விபூதியோ ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டே தான் இருப்பாங்க. வெறும் நெற்றியாக இருக்கிறவங்களும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே உங்களுக்கு இந்த இந்த நம்ம தெய்வத்தை வணங்குறோம் இல்லையா? அந்த ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ காலகட்டம் உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்கிறார் இல்லையா? அதோட பாதிப்பு வரக்கூடாதுன்னா மேற்படி உங்களுக்கு இஷ்ட தெய்வமான இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வமான ஏதாச்சும் இருந்தாலும் அதை நீங்கள் வணங்கிட்டு போகலாம். இந்த லக்னத்துக்கு அதிபதியான புதன், அவருக்கு அதிபதியான பெருமாள், அதை நீங்கள் வணங்குனீங்கன்னா எந்த ஒரு காரிய தடையும் இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறது. ஏன்னா சில லக்னத்துக்கு அதிபதினு ஒன்று இருக்கு இல்லையா? அதை வச்சு மெயினாக வணங்கினா நல்லாயிருக்கும். இருந்தாலும் இப்போ வருகின்ற காலகட்டங்கள் அது உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகிறது. எந்த பயமும் தேவையில்லை. மேற்படி உங்களுக்கு ஜாதகம் நீங்கள் காமிச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி சில கஷ்டங்கள் வருது, சில பிரச்சனைகள் வருது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கீழே நம்ம முகவரி கொடுத்துருக்கோம், நம்முடைய செல் நம்பர் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.